ஹை ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான விஷயம் ஷேர் பண்ண போகிறேங்க. இப்போ நான் சொல்கிற மெத்தட்லாம் வந்து இங்கிலீஷில் வந்து அதை வேறு பேர் மாதிரி சொல்கிறாங்க. அதாவது ப்ரெக்னன்சிக்கு நீங்கள் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்றப்போ இந்த நாளை பயன்படுத்திக்கோங்க. இன்று மிக முக்கியமான நாள் அமாவாசை இல்லைங்களா? இந்த நாளில் இப்போ நான் சொல்கிறத ஒரு பேப்பர் எடுத்து அழகாக எடுத்து மடித்து பூஜை ரூமில் வச்சுருங்க. நிச்சயமாக நீங்கள் மடித்து இந்த மாதிரி எழுதி மடித்து வைக்கிற விஷயம் எதுவாக இருந்தாலும் அது நிச்சயமாக நடக்குமா. இதுக்கு நிறைய மெத்தட்லாம் இங்கிலீஷில் அறிவியல் ரீதியாகவும் இதுக்கு வந்து சான்றுகள் நிறைய இருக்குது. நம்ம எந்த ஒரு விஷயத்தை அதிகமாக யோசிக்கிறோமோ, எந்த ஒரு விஷயத்தை அதிகமாக நினைக்கிறோமோ அது சீக்கிரமாக நடக்கும்ன்றது எல்லாருக்கும் தெரியும். நீங்கள் நெகட்டிவாக நினச்சிங்கன்னா அது நெகட்டிவாக நடக்கும், பாசிட்டிவ் நினச்சிங்கன்னா பாசிட்டிவ் நடக்கும். இன்றைக்கி அப்படி என்ன அப்படின்றப்போ, இன்றைக்கி அமாவாசை. இந்த அமாவாசை பௌர்ணமி எல்லாமே ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும். நம்ம சேனலில் ப்ரெக்னன்சிக்கு ட்ரை பண்ணுறவங்க, ப்ரெக்னெண்ட்டாக இருக்கவங்க, குழந்தை பெற்ற தாய்மார்கள்லாம் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதனால் நான் என்ன சொல்லுவேன் அப்படின்றப்போ, ரொம்ப ப்ரெக்னன்சி ட்ரை பண்ணுறவங்க வந்து மனதளவில் ரொம்ப வீக்காக இருப்பீங்க, நிறைய கோயில் போயிருப்பீங்க, நிறைய ட்ரீட்மெண்ட் எடுத்திருப்பீங்க, நிறைய பரிகாரம் பண்ணியிருப்பீங்க, ஒரு ரிசல்ட் கூட கொடுக்கல அப்படின்றவங்க யாராக இருந்தாலும் தாராளமாக இதை நீங்கள் பண்ணலாம். நல்ல ரிசல்ட் கொடுக்கும். எந்த அளவு ஒரு கந்தசஷ்டி விரதம் இருந்தால் ஒரு பலன் இருக்கோ, எந்த அளவு வந்து ஒரு கிருஷ்ணருக்கு கோகுலாஷ்டமி இருந்த ஒரு பலன் இருக்கோ, அதே மாதிரி தான் இதை நிறைய பேர் ட்ரை பண்ணி அவங்க நல்ல ரிசல்ட் கொடுத்த ஒரு விஷயத்த உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். சும்மா ஏனோ தன்னு சொல்லப்படுற விஷயமே கிடையாது. இது ஒரு முக்கியமான விஷயம். இன்றைய தினம் காலையிலிருந்து நைட்டுக்குள்ள அந்த பதிவை நீங்கள் எப்போ பார்க்குறீங்களோ, அமாவாசை திதி முடியுதுன்றது இருக்கும் இல்லைங்களா, அதுக்குள்ளே நீங்கள் எப்பயாச்சும் இந்த பதிவை பார்த்துட்டிங்கன்னா இதை மட்டும் பண்ணிவிடுங்க. இதை நீங்கள் பண்ணுறதால நிச்சயமாக கேட்டது நடந்தே தீரும். இது ஒரு சும்மா கட்டுக்கதையெல்லாம் கிடையவே கிடையாது. இது ஹோம போன மெத்தடு, அந்த மெத்தட், இந்த மெத்தட்லாம் சொல்கிறாங்க. இப்போ நீங்கள் வந்து ஒரு பேப்பர் எடுத்து எழுத போகிறீங்க. என்ன எழுத போகிறீங்கன்னா, நீங்கள் உங்களுக்கு ஒரு குழந்தை பிறந்தா நீங்கள் என்னவெல்லாம் பண்ணுவீங்க, நீங்கள் என்னவெல்லாம் எப்படிலாம் இருப்பீங்க, அந்த குழந்தைக்கு நீங்கள் என்னெல்லாம் பண்ணுவீங்கன்றத ஒரு ஸ்டோரி மாதிரி அழகாக எழுதுங்க. நீங்கள் அது எழுதும் பொழுது எங்கள் குலதெய்வத்தை நினச்சிக்கோங்க. இப்போ எனக்கு ஒரு குழந்தை தள்ளி போகுதுன்றப்போ எனக்கு வந்து அடுத்து வந்து ஓவலேஷன் டேட் எப்போன்றது எழுதுவேன். எழுதிட்டு ஓவலேஷன் டேட் முடிஞ்சு பீரியட் முடிஞ்ச ஒரு அந்த மாதவிடாய்க்கு தள்ளி போகுது ஒரு 3 நாள், எனக்கு வந்து ஒரு மாதிரி குமட்டலாக இருக்குது, வாமிட்டாக இருக்குது, நான் வந்து ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன். கிட் செக் பண்ணி பார்த்தா பாசிட்டிவ் வந்துடுச்சு. உடனே ஹாஸ்பிட்டல் போனேன். அங்கே வந்து பாசிட்டிவ் சொன்னாங்க. பிளட் டெஸ்ட்டில் எடுத்தாங்க. அப்புறம் வந்து ஃபஸ்ட்டு ஸ்கேன் பண்ணாங்க, அப்புறம் வந்து செகண்ட் ஸ்கேன் பண்ணாங்க, அப்புறம் குழந்தை 5 மந்த்தில் மூவ்மெண்ட் பண்ணாங்க. இது மாதிரி நடக்காத ஒரு விஷயத்த நடந்தா மாதிரி நம்ம கற்பனை செய்யும் பொழுது நம்ம ஆழ் மனசு என்ன பண்ணுமா, ஆமாம் அந்த விஷயம் நடக்கிறதுக்கான அந்த உந்துதலை ஏற்படுத்தி கொடுக்குமா. இது வந்து சும்மா ஒரு கதைலாம் கிடையாது. நிறைய ஞானிகள், சித்தர்கள், நிறைய பெரிய பெரிய அறிஞர்கள், பெரிய இடத்துல இருக்காங்க இல்லையா, அவங்க எல்லாமே இதை ஃபாலோ பண்ணியிருக்காங்க. இது என்ன அப்படின்றப்போ, இது நம்ம மனசு வந்து நம்ம இந்த விஷயத்த நடந்துருச்சு மாதிரி எழுதுறப்போ அது நிச்சயமாக நடக்குமாங்க. இது நீங்கள் எத்தனை பேர் நம்புறீங்கன்னு எனக்கு தெரியவே தெரியாது. என்னுடைய வாழ்க்கையில் வந்து நான் வந்து ஒரு ஆவரேஜான படிக்கிற ஒரு பொண்ணு தான், சரிங்களா? ஆவரேஜாக தான் படிப்பேன், பயங்கரமாலாம் படிக்க மாட்டேன். எனக்கு எங்கள் ஸ்கூல் படிக்கிற ஒரு சார் வந்து என்ன சொன்னார்னா, 11th 12th படிக்கிறப்போ நான் கொஞ்சம் அப்போ நல்லா படிக்க ஆரம்பித்தேன். அவர் ரொம்ப என்கரேஜ் பண்ணி, நீ வந்து ஸ்கூல் ஃபஸ்ட்டு வாங்கணும்னு சொல்லிட்டு எழுதுமா டெய்லியும் அப்படின்னு சொன்னார் என்ன. நான் என்ன பண்ணுவேன், நான் எப்போவுமே காலையில் எழுந்து விடிய காலையில் ஒரு 4 மணிக்கு எழுந்து படிப்பேன். எழுதுவேன், நான் தான் ஸ்கூல் ஃபஸ்ட் வாங்கணும், நான் தான் ஸ்கூல் ஃபஸ்ட் வாங்கணும், நான் ஸ்கூல் ஃபஸ்ட்டு வாங்கிட்டேன், ஸ்டேஜ் ஏறிட்டேன், இந்த கப்பு வாங்குறேன், நல்லா ஃபோட்டோ எடுக்கிறாங்க, எல்லாருக்கும் நான் ஸ்கூல் ஃபஸ்ட் வாங்கிட்டு ஸ்கூல் ஃபுல்லாக லட்டு கொடுக்குறேன், இந்த மாதிரிலாம் நினச்சிட்டு நான் ஒரு எழுதினேன். எழுதி அதை எடுத்து நான் பூஜை ரூமில் வச்சேங்க. நீங்கள் நம்புவீங்கன்னா சத்தியம் எனக்கு தெரியவே தெரியாது. இது வந்து கடவுள் அப்படின்றத மேலே நம்ம அந்த நேரத்தில் எழுந்து இந்த எழுதுகிற இந்த சக்திக்கு அவ்வளோ பவர்ஃபுல் அதிகமாக இருக்குது. நான் தான் ஸ்கூல் ஃபஸ்ட்டு வந்தேன் 12th 1087 மார்க். அப்போ வந்து 1200க்கு இருந்துச்சு. எல்லாத்துலேயும் 195 197 அது மாதிரி. ஒரே ஒரு சப்ஜெக்டில் மட்டும் அதுலேயும் 1100 மேலே போக வேண்டியது, ஒரே ஒரு சப்ஜெக்டில் மட்டும் 170 வந்துருச்சு. அது ஏன் வந்துச்சுன்னு எனக்கே தெரியாது. பேப்பர் ரிவாலுவேஷன் போட்டால் ரிசல்ட் தள்ளி போகலாம் சொன்னாங்க. ஸோ நான் என்ன உங்களுக்கு சொல்கிறேன்னா, அனுபவபூர்வமாக நான் அதை பார்த்துருக்கேன். இது முதல் விஷயம். 2வது விஷயம், எனக்கு வந்து ஒரு நல்ல வேலை கிடைக்கணும்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்த்தேன். அந்த வேலை எனக்கு கிடைக்கவே இல்லை. அதற்காக ஒரு லெட்டர் வந்து எழுதினேன், எனக்கு கிடச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி நான் ஒரு சும்மா பிகாம் முடிச்சுட்டு சாப்பாடு பரிமாற ஒரு வேலைக்கு போனேன். வீடு அவ்வளோ கஷ்டம், சாப்பாடு பரிமாறுவாங்களே கேன்டீன்லாம், அந்த ஒரு வேலைக்கு போன 4000 ரூபாய்க்கு. அந்த இடத்துல எனக்கு ஒரு சூப்பர்வைசர் போஸ்டிங் கிடச்சிது, அதுலேருந்து ஒரு எக்ஸிக்யூட்டிவ் போஸ்டிங் கிடச்சிது. நான் ரொம்ப நல்லா ஆகிட்டேன். அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா, இதை வந்து நான் ஜஸ்ட் பேப்பரில் எழுதி பார்ப்பேன். ஆனால் எனக்கான விஷயங்கள் எல்லாத்தையும் நான் எழுதுறப்ப அது எனக்கு நல்லா கிடைக்க ஆரம்பிச்சுது. நான் இந்த மாதிரி மெத்தட் நான் யாருக்குமே சொல்லதே கிடையாது. அதனால தான் எனக்கான விஷயங்கள் அது கிடைக்கும். அதே மாதிரி நீங்களும் நடக்காத ஒரு விஷயத்த நடந்த மாதிரி சொல்லி எழுதி பாருங்களேன், நிச்சயமாக அது கண்டிப்பாக நடக்கும். இது வந்து இப்போ நான் சொல்கிறது எல்லாமே நான் அனுபவபூர்வமாக ஃபீல் பண்ணது ஒரு விஷயம். இப்போ கல்யாணத்துக்கு பிறகு குழந்தை பிறக்கிறப்போ இது எல்லாமே நான் ஃபாலோ பண்ண மெத்தட் தான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிட்டு. நான் மட்டுமே கிடையாது, நிறைய பேர் ஃபாலோ பண்ணி ரிசல்ட் கிடச்சிருக்கு. அதனால இன்றைய நாளில், இன்றைய பொழுதில் ஜஸ்ட் ஒரு வெள்ளை பேப்பர் எடுத்து ஒரு பச்சை கலர் பேனாவோ
ஒரு ப்ளூ கலர் பெனாவை எடுத்து நீங்கள் உங்களுக்கு என்ன நடக்கணுமோ அதை எழுதுங்க. எழுதி பாருங்கள். இதை வந்து குலதெய்வத்துக்கிட்ட நினச்சிக்கோங்க. உங்களுக்கு பிடிச்ச தெய்வம் முருகர், விநாயகர், யாரோ அவங்க நினச்சிக்கோங்க. இந்த பிரபஞ்சத்தை நினச்சிக்கோங்க. உங்கள் ஆழ் மனசு நீங்கள் எழுதும் பொழுது அதை நினச்சிக்குமா. இந்த விஷயத்து இப்போ உங்களுக்கு குழந்தை தள்ளி போகுது இல்லைங்களா, 2 வருஷம் ஆயிடுச்சு, 5 வருஷம் ஆயிடுச்சு, ஐயோ இத்தனை அப்படிலாம் நினைக்கக்கூடாது. சீக்கிரமாக குழந்தை வரப்போகுது, அடுத்த மாதமே ப்ரெக்னென்ட் ஆகிட போகிறோம், அடுத்த மாதமே ப்ரெக்னென்ட் ஆகிட போகிறோம், இதை விட தள்ளி போகுது, குழந்தை இல்லைன்னு யோசிச்சுன்னா குழந்தை இல்லாமே போயிடும். உங்களுக்கு சீக்கிரம் பிறக்க போதுன்னு யோசிச்சிங்கன்னா நிற்காத குழந்தை கூட நிற்குங்க. இது ஒரு கதை, சும்மா ஒரு கண்டென்ட்லாம் நினைக்காதீங்க. இது அனுபவபூர்வமாக நான் ஃபீல் பண்ண நிறைய விஷயத்தை ஷேர் பண்ணிகிட்டு இருக்கேன். அதனால் தயவு செஞ்சு இப்போ வந்து நான் குரூப் 2 எக்ஸாம் படிச்சுட்டு இருக்கேன். இப்போ எழுதி ஒரு லெட்டரில் எழுதி வச்சுருக்கேன். நீங்கள் பாருங்கள், இன்னும் கொஞ்ச நாள் உங்களுக்கு நான் வந்து போட போகிறேன். நான் வந்து ஆஃபீஸர் ஆகிட்டேன்னு சொல்லிட்டு அவ்வளோ பவர்ஃபுல்லான மெத்தட் இது. அதனால் நீங்கள் யாரெல்லாம் ப்ரெக்னன்சிக்கு ட்ரை பண்ணுறீங்களோ அவங்கள தாராளமாக தைரியமாக இன்னைக்கு எதுக்கு எழுதணும்னு நீங்கள் கேட்கணும் இல்லையா. அப்போ சின்ன வயசு எனக்கு தெரியாது இந்த மாதிரி நாளில் எழுதணும்னு சொல்லிட்டுலாம். ஆனால் அப்போ எழுதி அவ்வளோ பவர்ஃபுல்லாக இருந்துச்சு. இந்த அந்த அமாவாசை பௌர்ணமி எழுதினாங்கல்ல, குலதெய்வ சக்தி அதிகமாக இருக்கும், தெய்வங்கள் சக்தியில் அதிகமாக இருக்கும், இந்த பிரம்மஜத்தோட சக்தி வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும். நம்ம இந்த பிரம்மஜத்துக்கிட்ட இந்த டைமில் எது வேணாலும் நிச்சயமாக நிறைவேற்றி கொடுக்கும். சரிங்களா. அது எந்த நேரமாக இருந்தாலும் பரவாயில்ல. எல்லோரும் விடியற்காலில் எழுதுனது பவர்ஃபுல்லாக இருக்கும், நைட்டில் எழுதுனது பவர்ஃபுல்லாக இருக்கும்லாம் சொல்லுவாங்க. உங்களுக்கு இந்த பதிவை நீங்கள் எப்போ பார்க்குறீங்களோ, ஒரு வேளை இப்போ பார்க்குறீங்கன்னா இப்போ உடனே எழுதணும்னா இன்னும் நைட்டுக்கு ரொம்ப நேரம் இருக்கலாம், இரவுக்குள்ளே எழுதுங்க. எந்த ஒரு தவறும் கிடையாது. இரவு ஒரு 10 மணிக்கு மேலே எழுதுங்க. ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும். நல்ல ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் பார்ப்பீங்க. நீங்கள் கண்டிப்பாக இப்போ யாரெல்லாம் தைரியமாக எழுதுறீங்களோ அவங்க எல்லாருமே நீங்கள் இன்னும் 2-3 மாதத்துலேயோ இந்த வருஷத்துக்குள்ளேயோ, இப்போ 2025 பிறக்க போகுது இல்லையா, அந்த 2025 பாதியிலையோ நீங்கள் ப்ரெக்னென்ட் ஆகிட்டு குழந்தை கையில் வச்சுருப்பீங்க. இந்த 2025 முடியறதுக்குள்ளே. இப்போ நீங்கள் உங்களுக்கு எத்தனை வருஷம் தள்ளி போட்டோம், 5 வருஷம், 10 வருஷம், 11 வருஷம், 14 வருஷம், எப்போனாலும் தள்ளி போட்டு நிச்சயம் ப்ரெக்னென்ட் ஆகிடுவீங்க. நான் திரும்ப நான் என் வீடியோவில் சொல்கிற ஒரே விஷயம் என்னென்னா, என் அக்கா ஒருத்தவங்க 14 வருஷம் குழந்தை இல்லாமல் இருந்தாங்க. ஆனால் அவங்கள எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அவங்க வந்து அந்த நாளை வேஸ்ட் பண்ணவே இல்லை. 14 வருஷத்தையுமே குழந்தை இல்லைன்றதுக்காகலாம் படித்தாங்க. அவ்வளோ ஹாப்பியாக இருப்பாங்க. ஒரு குழந்தை இல்லாத ஒரு வருத்தப்படுற ஒரு கப்புள் மாதிரியே இருக்க மாட்டாங்க. எப்பவுமே பாசிட்டிவாக இருப்பாங்க. எப்பவுமே அவங்கக்கிட்ட கேட்குறப்போ என்ன சொன்னாங்கன்னா, குழந்தை பிறக்காது என்னோட பிரச்சனை கிடையாது, குழந்தை பிறக்கிறது என் கையில் கிடையாது, அந்த குழந்தை பிறக்க தேவை எல்லா விஷயத்தையும் நான் பண்ணுறேன், மாத்திரை சாப்பிட்றேன், ஹாஸ்பிட்டல் போகிறேன், அப்புறம் எலுமிச்சங்காயெல்லாம் கூட ஒரு சாமி கோயிலுக்கு போய் மடியில் வச்சு மந்திரிச்சு கொடுக்குறாங்கன்றப்போ அந்த வேப்பில் எலுமிச்சை பழத்தில் எங்கள் ஊர் கிராமத்தில் அப்படியே கடிச்சு சாப்பிட சொல்லுவாங்க. பயங்கரமான கஷ்டம்லாம் அவங்க பட்டிருக்காங்க. அந்த மலைவேம்பு கஷாயம் அது மாதிரி அவங்களுக்கு பிடிச்ச பொருட்களும் சாப்பிடவே முடியாது அவங்களால. அது மாதிரி அவங்க பட்ட கஷ்டத்துக்கெல்லாம் ஒரு தீர்வு காலமாக இப்போ அவங்களுக்கு 2 குழந்தைங்க, ஒரு ஆண் குழந்தை ஒரு பெண் குழந்தை. அவ்வளோ ஹெல்த்தியாக அவ்வளோ க்யூட்டாக இருக்காங்க, சூப்பராக இருக்காங்க குழந்தைங்க. அவங்களுக்கு குழந்தை வந்து பிறக்காது, கருப்பையில் பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டுலாம் சொன்னாங்க. ஆனால் இப்போ அவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க. இதுலேருந்து அவங்களுக்கு என்ன சொல்கிறேன்னா, நம்ம நடக்கவே நடக்காதுன்ற ஒரு விஷயமே கிடையாது. நீங்கள் அது நடக்காதுன்னு நினச்சி நிச்சயமாக அது நடக்கவே நடக்காது. நீங்கள் நடக்கணும்னு நினச்சி நிச்சயமாக நடக்கும். உங்களுக்கு குழந்தை பிறக்காதா நீங்கள் ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு பிறக்கும் நீங்கள் நினச்சி நிச்சயமாக பிறக்காதுன்னு நிச்சயமாக பிறக்காது. நீங்கள் செய்ய வேண்டிய முக்கியமான விஷயம் ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கணும், ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கணும், டிப்ரெஷனாக இருக்கக்கூடாது, நல்ல நல்ல விஷயங்கள் மட்டுமே பேசணும். உங்களை யாராச்சும் நெகட்டிவாக அவங்ககிட்ட பேசிகிட்டே இருக்கனா அவங்ககிட்ட பேசவே வேண்டாம். உங்களை யாராச்சும் டவுன் பண்ணுறாங்கன்னா நீங்கள் அவங்க பக்கம் போகவே வேண்டாம். இப்போ நீங்கள் வந்து ஒரு விஷயத்தில் நல்லா இருக்கீங்கன்றப்போ சிரிக்கிறீங்கன்றப்போ அந்த இடத்துல வந்து உங்களை காயப்படுத்தணும்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து பேசுவாங்க. அவங்க வேணும்னே பேசுகிறவங்களுக்கு தெரிஞ்சு அதெல்லாம் நமக்கு தேவையில்லாத. அவங்க பேசுறது நீங்கள் காது கொடுத்தே வாங்காதீங்க. ஏன்னா இது உங்களுடைய பிரச்சனையே கிடையாது. இது கடவுள் தான் அதுக்காக ஃபீல் பண்ணும். உங்களுக்கு கொடுக்கலையே, நீங்கள் இவ்வளோ பேர் நல்லவங்க, உங்களுக்கு போய் கொடுக்கலையேன்னு சொல்லிட்டு அவர் தான் வருத்தப்படணும். நீங்கள் வருத்தப்படுறது இதில் ஒன்றுமே கிடையாது, உங்களுடைய மிஸ்டேக் இதில் ஒன்றுமே கிடையாது. நீங்கள் ஹாஸ்பிட்டல் போய் ட்ரீட்மெண்ட் பாருங்கள், என்ன பிரச்சனைன்றதை சால்வ் பண்ணுங்கள், இயற்கையான முறையில் க்யூர் பண்ணுங்கள், ஹாப்பியாக இருங்க. வேறு விஷயத்துக்கு டைவர்ட் பண்ணி போங்க. இந்த விஷயத்தை பற்றி யோசிச்சுட்டே இருக்காதீங்க, அதனால கூட தள்ளி போயிடும். சரிங்களா. ஏதோ ஒரு சகோதரியாக எனக்கு தெரிஞ்ச விஷயம் நான் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். ஏதாச்சும் ஓவராக பேசுகிறதா மன்னிச்சுக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஸோ மச். பாய்.